காய்ஸ், இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் இதில் தான் கேக்கு, கூட்டாஞ்சோறு, சமையல்லாம் செஞ்சு விளாடுவோம். இதில் உள்ள லீஃப் வந்துட்டு அப்படியே இப்படி உரித்து இது அப்படியே குழம்புக்கு அந்த சிரட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதில் மண் இந்த லீஃப்லாம் போட்டு இதில் ஒரு பூ மாதிரி ஒன்று வளரும். இப்போ அதை காணும். அதை நல்லா அப்படியே உருவி அதில் உதிர்த்து அப்படியே விளாடுவோம். அண்டு இந்த செடி பார்த்திங்களா, ஒரு ஒயிட்டாக அப்படியே இருக்கும் அந்த செடியில். அது வந்துட்டு சில டைம் நாங்கள் கொலுசுங்கிற பேரில் வந்துட்டு அதை நாங்கள் போட்டுட்டு நடந்துகிட்ருப்போம். நல்லாயிருக்கும். அது இப்போவுமே நான் நிறைய மார்க்கெட்லலாம் விற்பாங்க. நான் திருநெல்வேலியில் மார்க்கெட் போனப்போ அதில் பார்த்துருக்கேன். அந்த பூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. எங்கள் பாட்டியோட மாடு தான். என்னை பார்த்தோன்னே எங்கள் பாட்டி நினச்சிட்டுன்னு தெரில, கணக்குது அம்மா அம்மான்னு சொல்லி கணக்குது. நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இங்கெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டிலே இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி வந்தால் நமக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். மைண்டுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து ஊருக்கு போகிறோம் திருநெல்வேலிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்துட்டு போகலாமே, தோட்டத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ரொம்பவே நல்லா இருக்குது. தென்னை மரம், மாமரம், மல்லிப்பூ தோட்டம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ நாங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப மைண்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது. இங்கே வர காற்று வேறு லெவல். தோட்டங்கிறது தோட்டத்தில் சின்ன வயசில் நம்ம குளித்தது ஞாபகம் வரும். எனக்கு இப்போ அது ஞாபகம் வருது. சின்ன வயசுலலாம் இங்கே வந்தப்போ தோட்டத்தில் நான் அதில் தட்டன்னு தண்ணி வரும், அதில் குளிப்போம். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ மைண்டுக்கு ஞாபகம் வரும். சூப்பராக இருக்குது. ஃபோனில் தெரியுதா இல்லைன்னு தெரில, ஆனால் நேரில் இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சூப்பர். காடோடைய படைப்பே வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா இது இந்த ட்ரெஸ் இந்த கைக்கெல்லாம் வச்சுட்டு ஒன்று சொல்லுவாங்க சின்ன வயசாக. இது அப்படியே இந்த இது இருக்குதுல்ல, இது அப்படியே நம்ம ட்ரெஸ்க்கு உள்ள அப்படியே போகும். அப்படியே உள்ள அந்த செடி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் கீழே. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் மரத்தையும் அண்டு மல்லிப்பூ தோட்டத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். காற்றாடி பாருங்க. இங்கே போயிட்டு வந்துச்சு. தள்ளி போய் நில்லு. ட்ரெஸ்ஸில் உள்ள கை பகுதியில் இப்படி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு ரெண்டு சைடு நம்ம வந்து இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே உள்ள ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஆப்போசிட்டில் பண்ணும்போது இது அப்படியே உள்ளே போட்டு அந்த செடி சின்ன வயசில் விளாட்றேன். இதெல்லாம் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த செடிலாம். இதுதான் எங்களோட மக்காச்சோளம் தோட்டம்.
ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி இருக்குது, அது கிணறு ஃபுல்லாக இதான் நம்ம நீங்கள் அதை போய் ஜூம் பண்ணி காட்டு. ஒயிட் ஒயிட்டாக தெரியும் டாட் டாட், அது அங்கே தான் இருக்குது. நீங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் மல்லிப்பூ செடி இருக்குது. இது ஃபுல்லாகவே நாற்று நட்டுருக்காங்க. அங்கே தான் நம்ம கிணறு இருக்குது. இதுக்குள்ளே தான் போகலாம். அதே தெரியுது, வெள்ளை வெள்ளையாக மல்லிப்பூ தெரியுதா உங்களுக்கு? இது எப்படின்னா, சின்ன வயசில் இந்த செடி வந்துட்டு நாங்கள் பறித்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஒரு ரைம் மாதிரி ஒன்று சொல்லுவோம். அது சொல்லிட்டு இப்படி சுண்டி விடுவோம், அது பறக்கும். அது என்ன ரைம்? அது என்னது சொல்லு, அது என்ன ரைம்ஸ்? தாத்தா தாத்தா தலை எத்தனை தலை, தாத்தா தாத்தா துட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்போம். அவர் வந்துட்டு எதுக்குன்னு கேட்பாங்க. நம்ம வந்துட்டு சுண்டி விட்டுறோம். பை தைக்கன்னு சொல்லுவோம். பை எதுக்குன்னு அவர் கேட்பாரு. பணம் போடுன்னு சொல்லுவோம். பணம் எதுக்குன்னு அவர் கேட்பாரு. அருவா வாங்கன்னு சொல்லுவோம். அருவா எதுக்குன்னு அவர் கேட்கும்போது உங்கள் தலையை வெட்டன்னு சொல்லி இப்படி நாங்கள் சுண்டுவோம். அதான் இந்த ரைம். சூப்பராக இருக்கும். இது சுண்டி விடும்போது அப்படி பறக்கும், நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா, இந்த செடி தான். இதில் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். இதை வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் இப்படி காலில் கொலுசு அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டி விளாடுவோம். நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது மார்க்கெட்லேயுமே இந்த இதெல்லாம் கொத்தாக விற்பாங்க இப்போவுமே. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வர டைம். ஸோ இது நிறைய நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். அப்படியே வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் மல்லிப்பூ தோட்டம் இருக்கும். ஸோ அதான் பார்க்குறோம். இங்கே கிணறு இருக்குது. நீங்கள் தான் நம்ம இங்கே இருக்கீங்க. முட்டை வரணுமா? எப்சி இந்த பூ பறிக்கிறது வந்து சொல்லு போ. மழை வந்துருச்சு கைஸ். போலாமா? நல்ல மழை வந்துருச்சு. இப்போ நாங்கள் நனைஞ்சிட்டோம். அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் போலாமா? வா வா வா. காற்றும் புயலும் அடிக்குது. மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா மழையில இருக்கிறோம். மழை செம்ம மழை. இதெல்லாம் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. வயசு நானும் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். என்ன வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது. வாழை மரம். பாய் காய்ஸ், ஊருக்கு கிளம்புறோம். பாருங்கள் மல்லிப்பூ. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா பூத்துருச்சு எல்லாம். இதான் ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லை. Videographer behind the scenes. ஏவே எங்கே போய் போகிறேன்? ஏவே எங்கே போய் போகிறேன்? மழைக்காடாக இருக்குது. காய்ஸ் தான் வாழை மரம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களோட கிணறு இருக்குது. சரிங்க போகலாம். இங்கே பாருங்கள், கொக்கு பறக்குது பாருங்கள். வா, சரி கட்டு.
Oh my god. பாத்து என் கையை கட்டுது. Oh my god. என் கையை கட்டு. பாருங்க guys, அருமையா இருக்கு. இது எல்லா பூவும் எனக்கு முடியில வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு guys. மழை வருதுங்க, நீங்க மூடிக்கோங்க. Bye bye. போலாம். கிளிலாம் பறக்குது guys. சரி நாங்க போறோம், திரும்ப போறோம். அந்த பத்தியா அந்த ஒரு மாதிரி கோயிலுக்கு மக்காச்சோளம். அவத்திக்கீரை, முருங்கைக்கீரை. பாருங்க guys, என் அக்கா அப்படியே கிராமத்துக்குள்ளவே மாறிட்டாங்க. படுத்தோன்னா அந்த இன்னொரு பொண்ணு கூட்டு போனோம். அவன் படுத்தோன்னா அவன் முதுகு மேலே ஏறி படுத்தோம். அது இங்கே படுத்தோம்னா முதுகு மேலே கடைசி இப்போ உள்ள பண்ண உள்ள ஓடி